இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற வாதம் வலுத்துள்ளது. காரணம் என்ன அப்படின்னா, போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பாகிஸ்தான் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு அமைச்சர் நள்ளிரவில் என்ன சொல்கிறாரு, இன்னும் 24 மணி நேரத்திலேருந்து 34 மணி நேரத்துக்குள்ளாக இந்தியா பாகிஸ்தானை தாக்கக்கூடும் என்று உறுதியான தகவல் வந்திருப்பதாக தெரிவிக்கிறார். இந்தியாவில் எம்மாதிரியான நடவடிக்கை நாம் எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது இந்தியாவில் காஷ்மீரில் பெஹல்காம் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் கொடூரமாக அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு வாரம் ஆகுது அந்த சம்பவம் நடந்து. இந்தியா முழுமையான அளவு தயாராகி வருகிறது. எல்லார் மனசில் இருக்க கேள்வி என்னென்னா, நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கப்படும். அந்த பதிலடி என்பது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக குறிப்பிட்ட ஒரு இடத்தை பாகிஸ்தான் உள்ளே நுழைந்து விமானப்படை தாக்கிவிட்டு வெளியே வருமா, தீவிரவாதி முகாம்களை தாக்கி அழிப்பார்களா, அல்லது இராணுவ நடவடிக்கையாக இருக்குமா, 2 நாட்டு இராணுவங்கள் மோதிக்கொள்ளுமா, இப்படியெல்லாம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கிய மீட்டிங்கை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அவங்க சந்தித்தாங்க. இன்று 2வது முறை சந்தித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அவங்கள சந்திச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு சூப்பர் கேபினெட் கூட்டம் கூடியது. இவ்வாறு தீவிரமாக அங்கே மீட்டிங் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கையில், இராணுவம், கப்பல் படை, விமானப்படை இந்தியாவில் தயார் நிலையில் இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெற்ற அந்த மீட்டிங்குகளுடைய காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற கேள்வியை இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களிடம் முன்வைத்த போது அவர் தந்தி டிவிக்கு அளித்த தகவல்கள் உங்கள் பார்வைக்கு. பாமர மக்கள் மனசில் ஒரு கேள்வி சார், புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. இம்முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்குமா அல்லது போர் வரக்கூடிய அபாயம் இருக்குமா என்று. அந்த துல்லியமான தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறது துல்லியமான தாக்குதல், அதை பற்றி நிறைய சர்ச்சை நிலவுகிறது. அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நடந்ததுனே வச்சுக்குவோம். துல்லியமான தாக்குதல் 1-2 நாட்களுக்குள்ள நள்ளிரவில் தான் நடத்த முடியும். இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. பிரதம மந்திரி அவர்கள் முப்படை தலைவர்களை அழைத்து பேசியதெல்லாம் செய்தி வந்துருச்சு, புகைப்படம் வந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான். அதனால் துல்லியமான தாக்குதல்லாம் நடத்த முடியும்னு எனக்கு தோணலை. என்ன தாக்குதல் நடத்துகிறாங்க, என்ன எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பகிரங்கமாக தான் செய்ய முடியும். நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது இரு நாடுகளுக்கும் போர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஒரு குறுகிய கால போர் வரலாம், அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பாதுகாப்பு துறையில், காவல்துறையில், முப்படை துறையில் இருக்கிற ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் டெல்லியிலே பேசுவது என்பது ஒரு குறுகிய கால போர் வரலாம் என்று தான் அஞ்சுகிறார்கள். போர் நடந்தால் அது கடுமையான போராக எத்தனை நாளுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடுமையான போராகத்தான் இருக்கும்னு நான் ஊகிக்கிறேன். அது வருந்தத்தக்கது, ஆனால் தவிர்க்க முடியாதது. இந்த முழு பேட்டியையும் இன்று இரவு 9 மணிக்கு கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் காணலாம். இது ஒரு பக்கம் இருக்கையில், இந்தியாவுடைய எல்லை பகுதியில், லைன் ஆஃப் கண்ட்ரோல் என அழைப்பார்கள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை பகுதியில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. போர் வந்தால் எவ்வாறு நம்மளை தற்காத்து கொள்வது, எவ்வாறு நாம் அந்த நேரத்தில் நடந்து கொள்வது என்று பிரதமர் மோடி அவர்கள் முப்படை தளபதிகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துள்ளார், முழு ஒப்புதல் கொடுத்திருக்கார். எங்கே எப்படி தாக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஒரு புறம் தயாராகி வருகிறது, அதே போல் பாகிஸ்தானும் அந்த பக்கம் தயாராகி வருகிறது என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவின் அதிரடி தாக்குதல் எப்போது என்று அனைவரையும் உற்று பார்க்க வைத்திருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.